நம்ம ஒரு விஷயத்து கூட அதாவது ஒரு அவுட்கம் கூட அட்டாச் ஆகிருக்கிறதோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு கூட அட்டாச் ஆகிருக்கிறதோ, இல்லை ஒரு பையன் கூட அட்டாச் ஆகிருக்கிறதோ, எந்த ஒரு விஷயத்து கூட நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிருந்தோன்னு வைங்களேன், அந்த விஷயம் தான் நமக்கு ஆப்படிக்க போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இஸ் அ ரூட் ஃபார் ஆல் சஃபரிங். எப்படி ப்ரோ ஒரு விஷயத்தில் அட்டாச்சாக இருந்தால் தான், அதாவது அந்த அவுட்கம்மை பற்றி நம்ம நினச்சிருந்தா தான் அந்த அவுட்கம்மே நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு வேண்ட விஷயத்தையே நம்ம லெட் கோ பண்ணால் எப்படி அந்த விஷயமே நமக்கு கிடைக்கும்? ஒரு மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கல இதெல்லாம் கேட்கும்போதே. ஆனால் இது வரைக்கும் நம்ம பிலீவ் பண்ண என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் விஷயத்தில் நம்ம அட்டாச் ஆகியிருந்தா, அதாவது அந்த அவுட்கம் வேணுமே நினச்சிட்டே இருந்தால் தான் அந்த அவுட்கம் கிடைக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் ரிசல்ட் கூட அட்டாச் ஆகி இருக்கிறீங்க, கோல்ஸ் கூட அட்டாச் ஆகி இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு கன் எடுத்துகிட்டு உங்கள் தலை மேலே வச்சுட்டு ரிலாக்ஸாக இரு, பீஸ்ஃபுல்லாக இரு, காமாக இரு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா தலை முன்னாடி கன்று இருக்குது, அப்புறம் எப்படி உங்களால் பீஸ்ஃபுல்லாக டென்ஷன் ஆகும்? ஸோ அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட், ஒரு அவுட்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலை மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்படி வேணும், இப்படி நடந்தணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்க. அட்டாச்மெண்ட் பிரிங்ஸ் ஒரி, ஆங்ஸைட்டி, டென்ஷன். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியாது.